இதனை நம் வீத்தமிழ் குழுவினர் மக்களிடம் சென்று நேரடியாக அவர்களின் உணர்வினை கேட்டறிந்துள்ளனர். இதில் பலரும் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக தங்களின் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழலில் வாக்கு எந்திரங்களில் உள்ள வேட்பாளர்களின் படங்கள் இனி வண்ணப்படங்களாக இருக்கும் என்ற அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. இன்னொருபுறம் 2026 ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த பணிகளை தொடங்குவதாக அறிவித்திருந்தது. பரபரப்பான அரசியல் சூழலில் மீண்டும் ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்கு திருட்டு நிகழ்ந்தது உண்மைதான் என்றும் அதற்கு தன்னிடம் 100% உண்மையான அடிப்படை ஆதாரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோதாபாய் என்ற பெயரில் போலியான கணக்கு உருவாக்கப்பட்டு அதிலிருந்து 12 பேரின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்தது. இதுகுறித்து கோதாபாயிடம் கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது, தான் எந்த விண்ணப்பம் செய்யவில்லை என்று கூறியதாகவும் அவர் பகிர்ந்துள்ளார். மேலும் போலியான தொலைபேசி எண்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட 12 பேரை மேடைக்கு அழைத்து செய்தியாளர் முன்னிலையில் பேச வைத்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதே ஏமாற்று வேலையைதான் ஒன்றிய அரசு தமிழகத்தில் செயல்படுத்தி வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார். பீகாரில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை வழங்கப்பட உள்ளதாக வந்த தகவலுக்கு எதிராக சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் தி வேல்முருகன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அப்போது தமிழகத்தில் வடவர்களை குடியமர்த்தி அதன் மூலம் தமிழக அரசில் ஒன்றிய அரசு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள், நமது வாக்கு நமது உரிமை. தேர்தல் ஆணையத்தின் தகவலாகவே இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டிய நேரம் இது. அரசியல் கற்போம், விழிப்புணர்வோடு தேர்தலை எதிர்நோக்குவோம்.